வாழ்க்கையில தோல்வியும், அதனால அவமானமும் ஏற்படும்போது, அவசரப்பட்ட எந்த முடிவுக்கும் வராம, நிதானமா யோசிச்சு நல்ல முடிவுக்கு வரணும்னு சொல்ற மாதிரி ஒரு சிறுகதை. இந்த கதையோட கதாநாயகனான ஜெகநாதன், கல்யாணம் பண்ணிக்கிட்டு, மாமனார் கொடுத்த வரதட்சணை பணத்த வச்சு பிஏ படிக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்த பற்றியது தான் இந்த சிறுகதை. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய தற்கொலை என்ற சிறுகதையை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. இந்த கதை வெளிவந்த ஆண்டு என்ன அப்படிங்கிறது தெரியல. கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கதைகள் பிடிச்சிருந்தா சேனலுக்கு புதுசா நீங்க வந்திருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்ப வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். ஜெகநாதனுடைய பெற்றோருக்கு அவன்தான் மூத்த புள்ள. அவனுக்கு பிறகு 2 தங்கைகள் இருந்தாங்க. தங்கைகளுக்கு இன்னும் திருமணம் ஆகல. ஜெகநாதனுடைய அப்பா மகன் படிச்சு ஒரு உத்தியோகத்துக்கு வந்துதான் தன்னுடைய குடும்பத்தை கை தூக்கி விட போறான் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாரு அவரு. அதனாலதான் அவனை வற்புறுத்தி பிஏ படிக்க சொல்லி இருந்தாரு. ஆனா ஜெகநாதன் பிஏ பரீட்சையில தோல்வி அடைஞ்சான். ஒரு தடவை இல்ல, 2 தடவை. அதுக்கு பிறகுதான் அவன் அந்த பயங்கரமான முடிவுக்கு வந்தான். இப்படிப்பட்ட அவமானத்துக்கு பிறகு மானம் உள்ள ஒரு ஆண்மகன் எப்படி உயிரை வச்சுக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு அவன் நினைச்சான். இத்தனைக்கும் அவன் இன்டர்மீடியட் பரீட்சையில முதல் தரத்துல தேர்னவன். அது வரைக்கும் ஒரு வகுப்புல கூட பரீட்சையில ஃபெயில் ஆனதும் கிடையாது. பிஏ வகுப்புல முதல் தடவை 2 பாகத்திலையும் தவறுனப்போ அவன் அடைஞ்ச ஏமாற்றமும் துயரமும் சொல்ல முடியாது. ஆனாலும் அவன் எப்படியோ சகிச்சுக்கிட்டு 2வது தடவை அதிக முயற்சி எடுத்து படிச்சான். ஆனாலும் பயன் இல்லை. மேல்மாடி காலின்னு அவன் கேலி பண்ணின மண்டுகள் எல்லாரும் கூட அந்த பரீட்சையில தேறிட்டாங்க. அவன் மட்டும்தான் அந்த முறை அவங்க வகுப்புல தேரல. அதுவும் 2 பாகத்திலையும் தோல்வி அடைஞ்சிருந்தான். அவமானம், பெருத்த அவமானம். தற்கொலை பண்ணிக்காம இந்த அவமானம் தீராது அப்படின்னு நினைச்சான் ஜெகநாதன். தோத்து போனது ஒரு பக்கம் இருக்கட்டும், செல்லத்தோட முகத்துல எப்படி முழிக்கிறது அப்படின்னு அவனுக்கு புரியல. அவன் மேல அளவில்லாத காதல் வச்சிருந்தா செல்லம். அவ இந்த அவமானத்தை எப்படி தாங்கிக்குவா? பரீட்சைக்கு படிக்கணுங்கிறதுக்காக அவன் மனைவி செல்லத்தை 4 மாசத்துக்கு முன்னாலேயே அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிட்டான். பிறந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னால செல்லம் அவன்கிட்ட கேட்டா, என்னை ஏன் அனுப்புறீங்க? நான் உங்க படிப்புக்கு எந்த விதத்திலையாவது குறுக்க வரேனா? நான் இங்க இருந்தா உங்களுக்கு எவ்வளவோ சௌகரியமா இருக்கும். உங்க அறையை பெருக்கி சுத்தமா வைப்பேன், புத்தகங்களை எல்லாம் அடுக்கி வைப்பேன், குளிக்கிறதுக்கு வெந்நீர் போட்டு கொடுப்பேன். ராத்திரி நீங்க படிக்கும்போது உங்களுடைய படுக்கையை கூட விரிச்சு வச்சுட்டு தான் நான் போய் படுத்துக்கிறேன். இதனாலெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு நேரமும் வேலையும் மீதியாகுது. ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு தனி அறையில இருந்தா இதையெல்லாம் நீங்க தானே செய்யணும். சாயந்தரம் நீங்க வெளியில இருந்து வந்ததும் ஒரு அரை மணி நேரம் மட்டும் மாடியில் உட்காந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதை தவிர எப்பவாவது நான் உங்க படிப்புக்கு குறுக்கே வந்திருக்கேனா? உங்களையும் உங்களுக்கான நல்லது கெட்டதையும் என்னை விட அதிகமா யாரு கவனிப்பாங்க அப்படின்னு கேட்டா. செல்லம்மா இவ்வளவு வாதம் பண்ணாலும் அது ஜெகநாதனுடைய காதுல ஏறல. போன வருஷம் பரீட்சையில் அவன் தவறி போனதும் அவனுடைய நண்பர்களும் மற்றவர்களும் மனைவி வீட்டுக்கு வந்ததும் பையன் பரீட்சையில தோத்து போயிட்டான் அப்படின்னு கேலி பண்ணது அவனுடைய மனசை விட்டு அகலவே இல்லை. கடைசியில தான் பரீட்சையில தவறுனதுக்கு தன்னுடைய மனைவியே காரணங்கிற நம்பிக்கையும் அவனுடைய மனசுல வந்துருச்சு. அதனால இந்த தடவை அவளை ஊருக்கு அனுப்பியே தீரணும்னும், இல்லைன்னா தனக்கு பரீட்சையில தேர்ச்சி அடைய முடியாதுன்னும் அவன் நிச்சயம் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ 2வது முறையும் பரீட்சையில தோல்வி அடைஞ்சது தெரிஞ்சா, அவ்வளவு பிடிவாதமா என்ன ஊருக்கு அனுப்புனீங்களே, பரீட்சையில தேறிட்டீங்களா அப்படின்னு செல்லம் கேட்டான்னா என்ன பதில் சொல்றது? தன்னோட புண்பட்ட மனசை மேலும் புண்பட வைக்க கூடாதுன்னு அவ அப்படி கேட்காம கூட இருக்கலாம். இருந்தாலும் அவளுடைய மனசுல இந்த எண்ணம் எழாம இருக்குமா? அவ முகத்துல நாம இனி எப்படி முழிக்கிறது? செல்லமாவது பரவாயில்ல, அப்பா அம்மாவை நினைச்சதும் அவனுக்கு மனசெல்லாம் பகீர்னு இருந்தது. தகப்பனார் உழைக்காத உழைப்பு உழைச்சு மூத்த மகனான தன்னை படிக்க வச்சாரு. இப்ப அவருக்கு தள்ளாத வயது வந்துருச்சு. குடும்பத்துக்கு 1500 ரூபாய் கடன் வேற இருந்தது. இன்னும் 2 பெண்களுக்கு கல்யாணம் வேற நடக்கணும். நிலத்துல கிடைக்கிற வருமானம் வீட்டு செலவுக்கே போதும் போதாததா இருந்தது. ஜெகநாதனுக்கு வாங்கின வரதட்சணை 2000 ரூபாயில
ஒரு பைசாவை கூட தொடாம அவங்க அப்பா பிஏ படிக்கிறதுக்காக கொடுத்துருந்தாரு. அவன் உத்தியோகம் செய்ய போறாங்கிற நம்பிக்கையே குடும்பத்துக்கு ஆதாரமா இருந்துகிட்டு இருந்தது. போன வருஷம் அவன் தோத்து போனதை கேட்டு அவங்க அடைஞ்ச ஏமாற்றத்தை சொல்ல முடியாது. இந்த முறையும் தவறி போன செய்தியை கேட்டா அவங்களோட மனசு இடிஞ்சே போயிடும். அவங்களோட துயரத்தை பார்த்து எப்படி சகிக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டான் அவன். நல்ல வேளை, உயிரை விடவும் விடாம வச்சுக்கிட்டு இருக்கவுமாவது ஒருத்தனுக்கு சுதந்திரம் இருக்கே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டான் ஜெகநாதன். திருமணத்தப்போ மாமனார் கொடுத்த வரதட்சணை பணம் 2000ம் இந்த 3 வருஷங்களில் செலவழிஞ்சு போச்சு. பேங்க் கணக்கில் 30 ரூபாயே என்னவோ தான் பாக்கி இருந்தது. இன்னொரு வருஷம் பிஏ படித்து தேரணும்னு முயற்சி பண்ணுறது முடியாத காரியம். மாமனார்கிட்ட பணம் கேட்கலாமா? சை, அதை விட நாக்க பிடுங்கிக்கிட்டு சாகலாம். உத்தியோகத்துக்கு போகிறதுனா பிஏ பரீட்சையில் தேராத ஒருத்தனுக்கு என்ன சம்பளம் கொடுப்பாங்க? அதிகமாக போனால் 30 ரூபா 35 ரூபாய்க்கு மேலே இல்லை. 35 ரூபாயை கொண்டு பட்டணத்தில் மனைவி கூட எப்படி வாழ்க்கை நடத்துறது? போன வருஷத்தில் மாதம் 60 ரூபா கூட போதாமல் கஷ்டப்பட்டோமே. அப்படி ஒரு நிலைமையில் கிடைக்கிற 35 ரூபாயில் பெற்றவங்களுக்கு எப்படி பணம் அனுப்புறது? தங்கைகளுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? பரீட்சையில் மட்டும் தேறி இருந்தா நினச்சபடி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் ஒரு உத்தியோகமும் கிடச்சிருக்கும். உன்னோட சம்பளத்தை கொண்டு நீ உன் குடும்பத்தை நடத்திக்கோ, மேல் வரும்படியை மட்டும் மாதம் எனக்கு அனுப்பிடு அப்படின்னு அவங்க அப்பா முன்னாடி சொன்னது அவனுடைய நினைவுக்கு வந்தது. மேல் வரும்படி விஷயத்தில் தானாகவே யாரையும் ஒரு பைசா கூட கேட்கக்கூடாதுன்னு ஜெகநாதன் அப்போவே தீர்மானம் பண்ணியிருந்தது ஞாபகம் வந்தது. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் உத்தியோகம் கிடைக்கலனாலும் ரயில்வேல 100 ரூபாய் சம்பளத்தில் வேலை கிடைச்சிருந்தா கூட போதுமே. ச்சே, இதெல்லாம் என்ன வீணான நினைவுகள். இதெல்லாம் பற்றி இப்போ நினச்சி என்ன பிரயோஜனம்? தற்கொலை தற்கொலை தற்கொலை, அதை பற்றி மட்டும்தான் இப்போ சிந்திக்கணும் அப்படின்னு நினச்சான் அவன். ஒரே ஒரு யோசனை அப்போ அவன் மனதில் எழுந்தது. நாம் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டா மனைவியோட கதி என்ன? பெத்தவங்க என்ன ஆவாங்க? நல்ல வேளையா மனைவியோட பெத்தவங்க கொஞ்சம் பணக்காரங்க, அதனால் அவளை பற்றி கவலை இல்லை. ஆனால் பெத்தவங்க உயிரோடு இருக்கும்போதும் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியல. இப்போ மகன் செத்து போயிட்டான்னு தெரிஞ்சா அளவு கடந்த துக்கத்தில் அவங்க ஆழ்ந்து போவாங்கங்கிறது தான் உண்மை. ஆனால் உயிரோடு இருந்து அவங்க கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட இறந்து போயிட்டா பிறகு யார் எப்படி போனால் நமக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நினச்சி மனசை சமாதானப்படுத்திக்கிட்டான் அவன். அவனுடைய அறிவு அந்த நெருக்கடியான தருணத்தில் ரொம்ப தெளிவாக தற்கொலையை பற்றி யோசிச்சு வச்சுருந்தது. அந்த சமயத்தில் நான் ஏன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டுரை மட்டும் எழுத சொல்லியிருந்தா அவன் ரொம்ப நல்லா எழுதியிருப்பான். இவ்வளவு தெளிஞ்ச அறிவோட அவன் பரீட்சை கூட எழுதுனதில்லை. அப்படி எழுதியிருந்தா அவன் நிச்சயம் பாஸ் ஆகி இருந்திருப்பான். ஜெகநாதன் முடிவுக்கு வந்துட்டான். கடைசியாக மனைவிக்கு ஒரு கடிதமும் தகப்பனாருக்கு ஒரு கடிதமும் எழுதினான். மனைவிக்கு எழுதின கடிதத்தில், என் அன்பே, நான் பரீட்சையில் இந்த முறையும் தவறிவிட்டேன். இனி உன்னுடைய முகத்தில் விழிக்க என்னால் முடியாது. தற்கொலை செய்து கொண்டு இன்று இரவு உயிரை விடப்போகிறேன். இப்படிக்கு ஜெகநாதன் அப்படின்னு எழுதியிருந்தான். அப்பாவுக்கும் இதே மாதிரி சுருக்கமாக ஒரு கடிதம் எழுதினான். ரெண்டையும் மடித்து உரையில் போட்டு விலாசம் எழுதி மேஜை மேலே வச்சான். அவன் மரணம் அடைஞ்ச பிறகு அவன் யாருன்னு அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக தன்னுடைய விலாசம் எழுதின ஒரு காகிதத்தை சட்டப்பையில் வச்சுக்கிட்டான். இவ்வளவு முன் யோசனையோட எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு அறையை பூட்டிக்கிட்டு வெளியே கிளம்புனான். ராத்திரி 9 மணி இருக்கும். அப்போ அமாவாசை இருட்டு. ரயில்வே லைனுக்கு பக்கத்தில் சின்ன வாய்க்கால் பாலத்து மேலே ஜெகநாதன் உட்காந்துக்கிட்டு இருந்தான். வாடைக்காத்து வீசி அவனுக்கு குளிர் எடுக்கிற மாதிரி இருந்தது. காட்டில் தூரத்தில் நரியோட கூக்குரல்கள் கேட்டுது. பக்கத்தில் இருந்த ஒரு புளிய மரத்துலேருந்து ஒரு கோட்டான் வேற கோரமாக கத்திக்கிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் அடுத்த ஸ்டேஷன்லேருந்து போட் மெயில் புறப்பட்டதுக்கு அறிகுறியா ஊதல் சத்தம் கேட்டுது. ஜெகநாதனுக்கு உடம்பெல்லாம் நடுங்குச்சு. அவன் எழுந்து போய் தண்டவாளத்துக்கு மேலே குறுக்கா படுத்துக்கிட்டு கண்ணை இறுக மூடிக்கிட்டான். இதயம் படபடன்னு அடிக்கிறது அவனுக்கு நல்லா கேட்டுது. அவன் மனைவி, மாமனார் மாமியார், அப்பா அம்மா, தங்கைகள் ஒவ்வொருத்தரா அவனுக்கு முன்னால தோன்றி, ஐயோ பைத்தியமே இப்படி செய்யாத அப்படின்னு கெஞ்சுற மாதிரி இருந்தது அவனுக்கு. அந்த பிரமையிலிருந்து விடுபடுறதுக்காக அவன் கண்களை திறந்து ரயில் வர வேண்டிய திசையை பார்த்தான்.
ரயில் பாதை நேரா இருந்ததால ரொம்ப தூரத்துல ரயில் வர்றது அவனுக்கு தெரிஞ்சுது. குழந்தையா இருந்தப்போ கொள்ளிக்கண்ணன்னு ஒரு ராட்சதனை பத்தி ஒரு கதை கேட்டிருந்தான் அவன். அந்த கதை இப்ப அவனுக்கு ஞாபகம் வந்தது. பெரிய கருப்பான வடிவமும் கொள்ளி கண்களும் உடைய ஒரு பூதம் பயங்கரமா உருமிக்கிட்டு தன்னை விழுங்க வர்ற மாதிரி அவனுக்கு தோணுச்சு. இந்த தோற்றத்தினால பயமடைஞ்சு அவன் மறுபடியும் கண்களை மூடிக்க போனான். அப்போ சுமார் 50 அடி தூரத்துல ரயில் பாதையோரமா வெள்ளை துணியால முக்காடு போட்டுக்கிட்டு இருந்த உருவம் ஒண்ணு தன்னை நோக்கி வர்றத அவன் பார்த்துட்டான். பேய் பிசாசுகள் மேலெல்லாம் ஜெகநாதனுக்கு அவ்வளவா நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் அவனை அறியாம அவனுடைய உடல் நடுங்குச்சு. வேர்வை வேர்த்து துணிகள் எல்லாம் ஒரு கணத்துல சொட்ட சொட்ட நனைஞ்சு போயிருச்சு. அப்போ உடனே அந்த இடத்துல இருந்து போயிடணும்னு தான் அவனுக்கு தோணுச்சு. மெதுவா படுத்திருந்தவன் எழுந்து பக்கத்துல இருந்த பாலத்துக்கு வந்து அங்கே இருந்து கீழே வாய்க்கால்ல சத்தம் இல்லாம இறங்கிட்டான். ஏற்கனவே அங்கு கும்மிருட்டா இருந்தது. அதுலயும் பாலத்தோட நிழல் அவனை முழுசா மறைச்சுது. அந்த நிழல்ல இருந்து அவன் அந்த உருவத்தை பார்த்துக்கிட்டே இருந்தான். என்ன அதிசயம்! அந்த உருவம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஜெகநாதன் படுத்திருந்த இடத்துக்கே வந்து நின்னுது. முக்காடு போட்டிருந்த துணியை எடுத்து கோயில்ல கடவுளுக்கு முன்னால நின்று கட்டிக்கிற மாதிரி இடுப்புல அந்த துணியை வரிஞ்சு கட்டுச்சு. பிறகு தண்டவாளத்து மேல குறுக்கா படுத்துது. அதை பார்த்ததும் அந்த நிலைமையிலையும் ஜெகநாதனால சிரிக்காம இருக்க முடியல. அந்த உருவம் தன்னை போலவே ஏதோ ஒரு காரணத்தால தற்கொலை பண்ணிக்க வந்த ஒரு மனுஷன்தாங்கிறத அவன் தெளிவா புரிஞ்சுக்கிட்டான். அவனும் தற்கொலை பண்ணிக்கத்தான் வந்தானாலும் அந்த சமயத்துல அந்த உயிரை அவன் காப்பாத்தலைன்னா அந்த கொலை பாதகத்துக்கு உடந்தையா இருந்த பாவம் தன்னைத்தான் சாரும்னு அவன் மனசுல ஒரு உணர்ச்சி உண்டாச்சு. ரயில் அதுக்குள்ள சமீபத்துல வந்துருச்சு. அடுத்த வினாடியில ஒரே பாய்ச்சலா பாஞ்சு போய் படுத்திருந்த உருவத்தை முதுகுல தொட்டான் ஜெகநாதன். அந்த உருவம் அப்படியே வீறிட்டுக்கிட்டு துள்ளி விழுந்தது. பாவம், ரயில் வண்டி தான் மேலே ஏறிட்டு தான் அந்த உருவம் நினைச்சிருக்கணும். ஜெகநாதன் அந்த உருவத்தை பாதி தூக்கிக்கிட்டும் பாதி இழுத்துக்கிட்டும் கீழே பாலத்துக்கு அடியில கொண்டு வந்து சேர்த்தான். கொஞ்ச நேரம் ஆசுவாசமான பிறகு அந்த உருவம் அவன்கிட்ட பேசிச்சு. ஆமா, 3 வருஷங்களா நான் அலையாத இடம் இல்லை, நான் போகாத ஆஃபீஸ் இல்லை. வேலைக்கான விண்ணப்பம் எழுதி எழுதி என்னுடைய கையும் சலிச்சு போயிருச்சு. நடந்து நடந்து காலும் ஒஞ்சு போச்சு. மனைவியையும் 2 குழந்தைகளையும் நான் தான் காப்பாத்தி ஆகணும். பேங்க்ல 2000 ரூபாய் தான் மீதி இருக்கு. அதை வச்சுக்கிட்டு எங்கேயாவது கிராமத்துக்கு போய் அவங்களாவது சௌக்கியமா இருக்கட்டுங்கிற முடிவுக்கு நான் வந்தேன். இன்னும் 2 வருஷம் நான் இந்த நகரத்துல இருந்து வேலை தேடிக்கிட்டு இருந்தா அந்த பணமும் வீணா செலவாகி போயிரும். பிறகு என் மனைவி குழந்தைகளோட கதி என்ன ஆகும்? நான் வாங்கி இருக்கிற பிஏ பட்டத்தால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால முடிவா அந்த பிஏ பட்டத்துக்குரிய பத்திரத்தை என்னுடைய பல்கலைக்கழகத்துக்கே திருப்பி அனுப்பிட்டு உயிரை விடுற துணிவோட புறப்பட்டு வந்தேன். ஆனா நீங்க கடைசி நிமிஷத்துல வந்து என் திட்டத்தை கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னான் மகாதேவன். அதை கேட்டு ஜெகநாதன் கொல்லுன்னு சிரிச்சான். அவங்க 2 பேரும் அந்த பாலத்து மேலேயே உட்கார்ந்துருந்தாங்க. ஜெகநாதன் சிரிச்சதை பார்த்து மகாதேவன் சொன்னான், என் வரலாறை உங்ககிட்ட சொல்லியே இருக்கக்கூடாது. அடுத்தவங்க துன்பத்தை கேட்டு சிரிக்கிற குணம் உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு முதல்லையே தெரியாம போயிருச்சு அப்படின்னு மகாதேவன் கொஞ்சம் கோபத்தோடையே சொன்னான். அதை கேட்ட ஜெகநாதன், தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. நான் சொல்ல போறத கேட்டா நான் சிரிச்சதுக்கு காரணம் இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க. நான் போன வருஷமும் இந்த வருஷமும் பிஏ பரீட்சை எழுதி அதில் தோல்வி அடைஞ்சிட்டேன். அதனால தான் தற்கொலை பண்ணிக்கிற நோக்கத்தோட இங்கே வந்தேன். எந்த இடத்துல நீங்க படுத்திருந்தீங்களோ அதே இடத்துல ஒரு நிமிஷத்துக்கு முன்னால நான் படுத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க முக்காடு போட்டுக்கிட்டு வர்றதை பார்த்து பயந்து போய் தான் கீழே இறங்குனேன். பிஏ பரீட்சையில முதன்மையா தேறின நீங்க அந்த பட்டத்தால ஒரு பயனும் இல்லைன்னு நினைச்சு அதை திருப்பி அனுப்பிட்டு உயிரை துறக்கிறதுக்காக இங்க வந்திருக்கீங்க. ஆனா நான் அந்த பட்டம் கிடைக்கலங்கிறதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். அதை நினைச்சப்போதான் என்ன அறியாம எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. இப்ப சொல்லுங்க, நான் சிரிச்சதுல ஏதாவது தவறு இருக்கா அப்படின்னு கேட்டான் ஜெகநாதன். இதை கேட்டதும் மகாதேவனுக்கு கூட சிரிப்பு வந்துருச்சு. கொஞ்ச நேரம் அந்த இருட்டுல 2 பேரும் சத்தம் போட்டு சிரிச்சாங்க. அந்த அமைதியான இடத்துல அந்த நள்ளிரவுல அவங்களோட சிரிப்போட ஓசையை கேட்டு
அது வரைக்கும் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்த பூச்சிகள், தவளைகள் இதெல்லாம் பயந்து வாயை மூடி அமைதியாச்சு. பக்கத்துல இருந்த புளிய மரத்துல உறங்கிக்கிட்டு இருந்த ஒரு பறவை முழிச்சு கிரீச்சுன்னு கத்திச்சு. சரி, இப்ப நாம 2 பேரும் ஒரு முடிவு எடுத்துக்கலாம். உயிரை விடுறதுங்கிற யோசனைய நாம 2 பேரும் மறந்துடுவோம் அப்படின்னு சொன்னாரு மகாதேவன். அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்ன ஜெகநாதன், இன்னைக்கு ராத்திரியிலிருந்து நாம 2 பேரும் உயிர் நண்பர்கள். நாம 2 பேரும் ஒரே நோக்கத்துல தான் இங்க வந்திருக்கோம். ஆனா 2 பேரும் ஒருத்தரோட உயிரை ஒருத்தர் காப்பாத்தி இருக்கோம். 2 பேரும் இப்போ ஏறக்குறைய ஒரே நிலையில தான் இருக்கோம். நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்கணுங்கிறது கடவுளோட திருவுள்ளம்னு இப்ப எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னான் ஜெகநாதன். ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். நல்ல நண்பர் ஒருத்தர் இல்லாத காரணத்தால தான் நான் இவ்வளவு சீக்கிரம் மனம் சோர்ந்து போயிட்டேன்னு இப்ப எனக்கு தோணுது. உங்களோட நிலையும் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இனி நாம் 2 பேரும் சேர்ந்து புது பலத்தோடையும் உற்சாகத்தோடையும் வாழ்க்கை போராட்டத்தில் இறங்குவோம் அப்படின்னு சொன்னான் மகாதேவன். அப்படியே ஆகட்டும், ஆனா என்ன செய்யறதுங்கிறது தான் எனக்கு விளங்கல அப்படின்னு சொன்னான் ஜெகநாதன். அதை கேட்ட மகாதேவன், கவலைப்படாதீங்க, இனி நீங்க பரீட்சைக்கு போற எண்ணத்தை விட்டுருங்க. என்கிட்ட 2000 ரூபாய் பணம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை வச்சுக்கிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது தொழில் நடத்தலாம் அப்படின்னு சொன்னான். இப்படியே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு 2 பேரும் வீட்டுக்கு புறப்பட்டாங்க. மறுநாள் ஜெகநாதனுக்கு அவனுடைய காதல் மனைவி செல்லத்துக்கிட்ட இருந்து ஒரு கடிதம் வந்திருந்தது. அந்த கடிதத்தோட பிற்பகுதியில் இருந்த செய்தி ஜெகநாதனுக்கு ஆச்சரியத்தையும் அதிக மகிழ்ச்சியையும் கொடுத்தது. நாம் இருவரும் பிரிந்திருக்கும் இந்த நிலையில் ஒரு சந்தோஷமான அம்சமும் இல்லாமல் போகவில்லை. என்னுடைய அத்தைக்கு என்னிடம் எப்போதுமே நிரம்ப பிரியம் என்று உங்களிடம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவளுடைய இறுதி காலத்தில் அவளுக்கு நான் செய்த பணிவிடை அந்த பிரியத்தை பல மடங்கு வளர்த்து விட்டது. எனவே அவளுடைய மரண சாசனத்தில் வங்கியில் அவள் பெயரில் இருந்த ரூபாய் 3000ஐயும் எனக்கே கொடுத்து விட்டதாக அவள் எழுதி வைத்திருக்கிறாள். இந்த பணம் தங்களாலேயே எனக்கு கிடைத்தது என்பதை மறுபடியும் நினைவூட்டுகிறேன். தாங்கள் என்னை வற்புறுத்தி பிறந்த வீட்டுக்கு அனுப்பியிருக்காவிடில் என் அத்தைக்கு பணிவிடை செய்யும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருக்காது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் என் அத்தையுடைய பணமும் எனக்கு கிடைத்திருக்காது. ஆதலால் அந்த பணம் முழுவதும் உங்களுக்கே உரியதாகும். இன்னொரு சமாச்சாரம், தங்களுடைய பரீட்சையின் முடிவு இதற்குள் தெரிந்திருக்க வேண்டும். நீங்கள் தேறி இருந்தால் சந்தோஷம், இல்லாவிட்டாலும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. பட்டம் பெற்றவர்களுக்கும் கூட இந்த காலத்தில் உத்தியோகம் லேசில் கிடைப்பதில்லை என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். மேலும் கை கட்டி சேவகம் செய்யும் பிழைப்பு தங்கள் இயல்புக்கு ஒத்ததில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆதலால் இந்த 3000 ரூபாயையும் மூலதனமாக வைத்துக்கொண்டு தாங்கள் ஏதேனும் ஒரு தொழில் ஆரம்பித்து நடத்தலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. இப்படி நான் சொல்வதற்காக என் மேல் கோபப்பட மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். தாங்கள்தான் செல்லம் கொடுத்து கொடுத்து தங்கள் செல்லத்தை கெடுத்து விட்டீர்கள். மற்ற விஷயங்கள் தங்களை நேரில் பார்க்கும்போது அப்படின்னு எழுதியிருந்தா செல்லம். அப்புறம் என்ன, மகாதேவனும் ஜெகநாதனும் சேர்ந்து முதலீடு செய்து மகாநாதன் கம்பெனிங்கிற பேரில் புத்தக வியாபாரமும் பிரசுரமும் நடத்தி நல்ல லாபம் சம்பாதிச்சுக்கிட்டு வர்றாங்க. இதெல்லாம் நடந்து 5 வருஷங்கள் ஆயிருச்சு. ஆனால் ஜெகநாதனுடைய அப்பா மட்டும் என்னதான் இருந்தாலும் மாதம் மாதம் அரசாங்க சம்பளமும் அதுக்கு மேலே கொஞ்சம் மேல் வரும்படியும் கிடைக்கிற மாதிரி ஆகுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காராம். கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.